ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தர உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6 to 10 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயத்திற்க மனதாயிருந்தோம். அப்போது சேனாதிபதியாகிய லிசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கையில் இருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்கள் அதற்கு இசைந்து இவைகள் யார்தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி கை செய்கை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷங்களாய் இந்த தேசத்திற்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று குறித்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் புத்தியும் கிடைக்கும் என்று சொன்ன வேத சத்தியத்தின்படி இன்றைக்கு அந்த தேசாதிபதியினிடத்துல தைரியமாய் பேசும்படி தேவ ஆவியானவர் அன்றைக்கு பவுலை திடப்படுத்தின தேவன் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், அநியாயங்கள், துரோகங்கள், பலவிதமான தீமையின் சக்திகள் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம், பலத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். பவுலுக்கு நீங்க சொன்னீங்கப்பா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. அப்படியா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் சுவாமி. அநேகர் பல வருடங்களாய் ஆண்டவரே வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாய் குடும்பங்களிலே பணம் பற்றாக்குறையினால மிக வேதனையோடு கூட இருப்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட செபிக்கிறோம் அப்பா. படுத்திருக்கிற வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வசனங்களை அனுப்பி தைரியப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. பல வருடங்களாய் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வியாதிகள் இமைப்பொழுதிலே இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை கொண்டு கட்டளை கொடுக்கிற சுவாமி, உடலை விட்டு நீங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்தமைக்காய் நன்றி. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்க ஒரு அற்புதத்தை செய்து விட்டமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.